ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xy எனில் எக்ஸ் ரேஷியோ ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே என்ன அல்ஜிப்ரா ஃபார்மில் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற ஃபார்முக்கு வரும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xy. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது வந்து ஒய் ஹோல் ஸ்கொயர் வர்ற மாதிரி எழுதணும்னா 2 ஸ்கொயர் வந்து 4 தான். அப்போ 2y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்படின்னா தான் நமக்கு என்ன வரும், மைனஸ் இந்த பக்கம் வரப்போ 4xy வரும். அதாவது 2 × AB அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது வந்து 2y. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆயிரும், ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ரேஷியோ ஒய்னால எக்ஸ் டிவைடட் பை ஒய் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் டிவைடட் பை 1 என்ன இருக்கும், 2 இருக்கும். அதாவது 2 டிவைடட் பை 1 இருக்கதா அர்த்தம். அப்போ இதோட ரேஷியோ வந்து 2:1. ஸோ ஆன்சர் வந்து 2:1.